இந்த ஒரு சட்டம் இப்போ உங்க சொந்த குடும்பமே உங்களுக்கு எதிரா மாற வழிவகுக்குன்னு தெரியுமா? ஏற்கனவே 12 மாநிலங்கள்ல இருக்கிற இந்த மத சுதந்திர சட்டத்தை இப்ப 13வது மாநிலமா மகாராஷ்டிராவிலையும் அமல்படுத்தி இருக்காங்க. கட்டாய மத மாற்றத்தையும் ஏமாற்றுதலையும் தடுப்பதே இதன் நோக்கம். மீறினால் கடும் அபராதமும் பல ஆண்டுகள் சிறை தண்டனையும் உண்டு. மதமாற்றம் செய்ய விரும்புகிறவங்க 60 நாட்களுக்கு முன்பே மாவட்ட ஆட்சியர்கிட்ட எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பிக்கணும். மதமாற்றத்துக்கு பிறகு 25 நாட்களுக்குள்ள பதிவு முறையையும் முழுமையாக முடிச்சிருக்கணும். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சுய விருப்பத்தோட மாறுற மதமாற்றத்தையோ இல்லை சொந்த விருப்பத்தில் வேறு மதத்தில் பண்ணிக்கிற திருமணத்தையோ இந்த சட்டம் தடுக்கலைன்னு சொல்கிறாங்க. சரி, இதில் எப்படி சொந்த குடும்பமே எதிராக மாற முடியும்? இங்கே தான் மிகப்பெரிய சிக்கலே இருக்குது. மதமாற்றம் ஆகிற நபருக்கு தெரியாமலே அவங்களோட பெற்றோர், கூட பிறந்தவங்க இல்லைன்னா நெருங்கிய உறவினர்களால் அந்த மதமாற்றத்துக்கு எதிராக போலீஸில் கேஸ் கொடுக்க இந்த சட்டம் அனுமதிக்குது. இதனால் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. விரும்பி மதம் மாறினாலோ இல்லை வேறு மதத்தில் திருமணம் பண்ணிக்க நினைச்சாலோ அதை தடுக்க அவங்க குடும்பமே இந்த சட்டத்தை ஆயுதமாக்க முடியும். மற்ற மாநிலங்களில் இருக்கிற இதே மாதிரியான சட்டங்கள் உண்மையான குற்றங்களை தடுக்கிறத விட கிறிஸ்தவ மக்களை அச்சுறுத்தவே அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு மும்பை பேராயர் கவலை தெரிவிச்சிருக்காங்க. இதனால் கிறிஸ்தவ அமைப்புகள், பிரார்த்தனை கூட்டங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மீதான தேவையற்ற கட்டுப்பாடுகளும் கண்காணிப்புகளும் அதிகமாக வாய்ப்பிருக்கு. கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும். தங்களின் விசுவாசத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் மறுக்கப்படாமல் இருக்க கிருபை செய்யும். ஆமென். Explore the ArtConnect app's news section now